சுடர் பேக்கில் இருந்த அந்த ரிப்போர்ட்டை எப்படியோ வெற்றி கண்டுபிடிச்சி எடுத்துட்டாரு. அதுவும் மாணிக்கம் தான் அந்த பேக்கில் வச்சாரு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போது அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போய் கருணாகிட்டேயோ அபிகிட்டேயோ கொடுக்காம பிரபாகரன் கிட்ட கொடுத்து விஷயத்தை ஒப்படைச்சிட்டாங்க. பயங்கர சந்தோஷமாக இருக்குது நம்ம பிரபாகரனுக்கு வெற்றி கிட்ட இந்த மாற்றத்தை பார்க்குறதுக்கு. ஆனால் நிஜமாவே அவர் கெட்டவர் கிடையாது. அந்த சூழ்ச்சி வலையில் சிக்கிட்டாரு. அவரால் அதிலிருந்து வெளியே வர முடியல. இப்போ வரைக்கும் அவர் உண்மை என்னங்கிறத ரியலைஸ் பண்ணலைங்கிறது தான் விஷயமே தவிர வெற்றி கெட்டவர்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம கருணாவுக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும் வெற்றிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை பண்ணுவான். அவன்லாம் நம்மள ஜெயிலுக்கு அனுப்புறதுல கூட தயங்க மாட்டான். ஜெயிலுக்கு என்ன கண்டிப்பாக கொலை பண்ணுறது கூட தயங்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வெற்றிக்கு ஒரு குழந்தை இருக்குங்கிற விஷயம் வேற தெரிஞ்சிருச்சு. இதுக்கு பின்னாடி கருணா தான் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். வெற்றி சும்மா விடவே மாட்டாரு. அது கருணாவுக்கும் நல்லா தெரியும். பட் இப்போ பிரபாகரன் இல்லாம திவாகர் அப்படின்னு இன்னொரு லாயரை கூட்டிட்டு வந்து அவருக்கு சப்போர்ட்டிவா வச்சிருக்காரு. முக்கியமா அவரு பயங்கர வில்லத்தனமான ஆளா இருக்காரு. அவரு தான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு அதுவும் சுடர் தான் அபியோட குழந்தை அப்படிங்கிறது முதற்கொண்டு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. இப்போ கர்ணா வந்து வெற்றியையும் அபியையும் ஃபாலோ பண்ணி அவங்களோட திட்டம் என்னென்ன ஸ்டெப்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போது பரோல் முடிஞ்சு வெளியே உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னு. ப்ளஸ் காஞ்சனா கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நம்ம அபிகிட்டேயோ வெற்றிக்கிட்டேயோ சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்கிற விஷயத்த நான் கருணா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு. இல்லைனா அந்த விஷயம் அபிக்கோ வெற்றிக்கோ தெரிய வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி தெரிஞ்சால் இவங்க கொஞ்சம் அலர்ட் ஆவாங்க. இப்போ வரைக்கும் அது தெரியக்கூடாது அப்படின்னு தான் அந்த லாயர் நம்ம கர்ணாவுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால தான் கர்ணாவும் ரொம்ப அலர்ட்டாக இருக்காரு. இந்த பக்கம் நம்ம மகேஷ் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லி நம்ம சுடர் தேடுறாங்க. ஏன் வரல அப்படின்னு ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி யார்கிட்டையும் கேட்க முடியல. வெற்றி வந்து லஞ்ச் கொடுக்கறதுக்காக மகேஷை பார்க்குற வருவார்ல ஸ்கூலுக்கு, அப்போயாச்சும் கேட்கலான்னா மகேஷே இல்லாதப்போ எதுக்கு லஞ்ச் கொடுக்க வர போகிறாரு அப்படின்னு அதே யோசனையில் இருக்காங்க சுடர். அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சு போகும்போது திரும்பி பார்க்குறாங்க வெற்றி வராரா அப்படின்னு. வரவே இல்லை. என்ன கடைசி வரைக்கும் கேப்டன் வரவே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு கேட்டுக்குள்ளே நுழையும் போது சுடர் அப்படின்னு வெற்றி வராரு. ஏன் கேப்டன் இவ்வளவு நேரம் வரவே இல்லை, நான் வீட்டுக்குள்ளே போகும்போது வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னை கேப்டனு கூப்பிட்ட சுடர் அப்படின்றாங்க. சரி இருக்கட்டும், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். டெய்லி ஸ்கூல்லேருந்து வீடு வரைக்கும் எனக்கு துணையாக வரேன்னு சொன்னீங்கல்ல, அந்த பூச்சாண்டிக்காரங்க என்னை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும், நீங்கள் ஏன் வரல அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. சாரி சுடர், நான் கிளம்புறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஆஃபீஸில் ஒரு பிரச்சனைடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, ஏன் இன்னைக்கு மகேஷ் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கேட்குறாங்க. என்னது மகேஷ் ஸ்கூலுக்கு வரலையா, தெரியலையே அப்படின்றாங்க. என்னமோ தெரியல, இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல, நாளைக்கும் வருவானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் மகேஷை இன்றைக்கே ரொம்ப மிஸ் பண்ணேன். மகேஷ் மட்டும்தான் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவான். தயவு செஞ்சு நாளைக்காவது அவனை ஸ்கூலுக்கு வர சொல்லுங்க அப்படின்றாங்க. ஏன் வரலன்னு தெரிஞ்சுக்கணுமா, இல்லை நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்தால் போதுமா அப்படின்னு. நாளைக்கு ஸ்கூலுக்கு வரணும், ஏன் வரலன்னு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை உடம்பு சரியில்லை நான் போய் பார்க்கணும்ல அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது கால் பண்ணி கேட்கலான்னு திவ்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. நான் வந்து ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மகேஷ் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையா, ஏன் என்ன ரீசன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு தெரியாது, நான் வீட்டுக்கு போனப்புறம் கேட்டு சொல்லட்டுமா அப்படின்னு. நானே கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவேன், அதுக்கப்புறம் நானே கேட்டுக்கிறேன் ஓகே அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஆனால் அம்மு என்கிட்ட ஃபோன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் வேணா தருணுக்கு கால் பண்ணவா அப்படின்னு. எல்லாருமே உங்கள் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணால் அவங்க எடுக்க மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி அம்மு எந்த தப்பும் பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணி அவங்கள வெளியே கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே நல்ல விதமாக உங்ககிட்டயும் பேசுவாங்க, அம்முக்கிட்டையும் பேசுவாங்கன்னு. சரி மற்றவங்கெல்லாம் பேசுறது இருக்கட்டும், நீ என்கிட்ட பேசுவியா சுடர் அப்படின்னு கேட்குறாங்க. அமைதியாக தலையை கீழே போட்டுக்கிறாங்க. இங்கே பாரு என்னை பாரு அப்படின்னு சொல்லி தலையை தூக்கி விட்டு சொல்லு, என் கூட பேசுவியா, என்ன அப்பான்னு கூப்பிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. கேப்டன்னு வேணா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வேகமாக உள்ளே போயிடுறாங்க. சுடர்னு கூப்பிடக்கூட அவங்க நிற்கவே இல்லை, போயிடுறாங்க. நீ என்னை அப்பான்னு கூப்பிடுற நாளுக்காக தான்டா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ வரைக்கும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில் இவ்வளவு நாள் நான் வாழ்ந்ததுக்கும் இனி வாழ போகிற வாழ்க்கைக்கும் அர்த்தமே நீ கூப்பிட போகிற அந்த ஒரு வார்த்தை தான் சுடர் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே அவர் கிளம்பி போகிறாரு. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வக்கீலை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரபாகரோட ஆஃபீஸ்க்கு வெற்றி வராரு. அந்த டாக்டரை பற்றி நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு எப்படியாவது அந்த டாக்டர் கூட ஒர்க் பண்ணவங்க யார் அப்படிங்கிற டீட்டெயில் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். இந்த கேஸ் சம்மந்தமாக தான் அவங்கள தேடுறீங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது பெரிய விஷயம். பார்வதி அக்காவுக்கு இந்த நிலைமையை உண்டாக்குன அவன் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பக்காவா அபி மேல பழி வர மாதிரி, யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பண்ணிட்டு போயிருக்கான். அப்போ கண்டிப்பா அவன் எல்லா இடத்துலையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பான். ஸோ நீங்க வந்து அந்த விஷயம் இந்த கேஸ் சம்பந்தமா தான் விசாரிக்கிறீங்கன்னு மட்டும் தெரியாம பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க.
கண்டிப்பா வெற்றி. நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு நல்ல ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா நீங்க அபிக்காக சப்போர்ட் பண்றீங்கன்னு என்னால நம்ப முடியுது அப்படின்னு. அப்போ இத்தன நாள் நீங்க நம்பலையா? அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல இந்த பேப்பர் எடுத்துட்டு வந்து குடுத்தீங்கல்ல அட்டாப்சி ரிப்போர்ட், அத பத்தி நான் அபிகிட்ட சொன்னப்போ, அவன முழுசா நம்பாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சாரி இது உங்களுக்கு ஹர்ட் ஆகும் எனக்கு தெரியும். பட் கண்டிப்பா அவங்க அப்படிதான் நெனச்சுட்டு இருக்காங்க. பட் நான் அப்படி நெனைக்கல. நீங்க இந்த விஷயத்துல ஹானஸ்ட்டா தான் ட்ரை பண்றீங்க அப்படிங்கிறத என்னால நம்ப முடியுது அப்படின்னு சொல்றாங்க. சுடருக்கு சத்தியம் பண்ணி குடுத்ததுக்காக மட்டும் தான் இத ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல நிஜமாவே தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு நம்ம பிரபாகரன் கேட்குறாரு. தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு ஏதோ ஒரு வகையில எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அது ஏன்னு தான் எனக்கு தெரியல. இத பத்தி யார்கிட்ட டிஸ்கஸ் பண்றது? எப்படி பேசுறதுன்னு தெரியல. அபிகிட்ட பேச போனா அவ முகத்துல அடிச்ச மாரி பேசுறா. கண்டிப்பா சீக்கிரமா இந்த விஷயத்த நான் வெளிய கொண்டு வருவேன். யாரு பார்வதி அக்காவ கொன்னாங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சு பார்வதி அக்காவுக்கு நீதி வாங்கி தருவேன். அதே நேரத்துல அபிய இந்த பிரச்சனையில இருந்து வெளிய கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மொத்தமா நீங்க ஆசைப்படுற 3 விஷயமும் இந்த உண்மை தெரிஞ்சா நடக்க போகுது. அதுக்காக தான் சொல்றேன். நீங்க கர்ணாவை மைனூட்டா வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு. ப்ளீஸ் நீங்க ஏன் திரும்ப திரும்ப கர்ணா கிட்ட வந்து நிக்கிறீங்க? அவன் ஒன்றும் அவ்வளோ மோசமானவன் கிடையாது. உங்க பார்வைக்கு வேணா அப்படி தெரியலாம். அவன் ஃபினான்ஸ் நடத்துறான் அப்படின்னு. பட் அப்படி கிடையாது. அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன். அவன் எனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கான் தெரியுமா? என்னையையும் அபியையும் அந்த வீட்டில் வச்சு சோறு போடணும்னு அவனுக்கு என்ன அவசியம்னு ஃப்ரீயா ஒரு அடியாள் கிடைச்சா யாருனாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க வெற்றி அப்படின்றாங்க. இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவன் என்ன அடியாளா நடத்தினது கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி அவனுக்கு நான் அடியாளா தான் இருந்திருக்கேன் எல்லா இடத்துலையுமே. ஆனா அவன் என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டதே இல்லை. அவங்க அப்பாவும் என்ன அப்படி நடத்தினதில்லை அப்படின்லாம் சொல்றாங்க. சரி ஓகே, உங்களோட நம்பிக்கையை நான் உடைக்கணுங்கிறது என்னோட மோட்டிவ் கிடையாது. பட் நீங்க உண்மையை உணரணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? சந்தேகமா இல்லாட்டினாலும் ஏதோ ஒரு உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது க்ளூ கிடைக்குமாங்கிறதுக்காகவாவது அப்படின்றாங்க. அவனும் இதே சம்பந்தமா தானே தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் எப்படியும் அபிதான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, யாரோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களுமே யோசிக்கிறீங்க. அப்போ எதுக்கு கர்ணா டைரக்டா இதுல இன்வால்வ் ஆயிருக்கணும்? அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்காக எதுக்கு கர்ணா இவ்வளோ பெரிய தொகையை அந்த மாணிக்கத்துக்கு கொடுக்கணும்? அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நோட் பண்ணுங்க. அவர் என்ன பண்றாரு, எங்க போறாரு, யார் கூட பேசுறாரு, அவர் எந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்றாருங்கிறது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். நான் என்ன சொல்றேங்கிறது அப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்றாங்க. சரி ஓகே, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, கண்டிப்பா நான் இனிமே நோட்டீஸ் பண்றேன் அப்படின்னு வெற்றி ஒத்துக்கிறாரு. இது போதும் வெற்றி, சீக்கிரமாவே நம்ம உண்மையை நெருங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்போ வெற்றி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போறாரு. மகேஷ் ரொம்ப சோகமா பெட்ல படுத்திருக்காரு. என்னாச்சுடா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலன்னு சுடர் கேட்டா, வந்து பார்த்தா உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டு இருக்க அப்படின்னு. அப்போ மகேஷ் லேசாக சிரிக்கிறாரு. என்னடா ஆச்சு சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அங்கிள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு ஃபீவர்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு லீவ் போடணும்னு தோணுச்சு. டைரெக்டாக கேட்டால் அப்பா அடிப்பார் திட்டுவார், அதனால தான் அப்படின்னு. உன்னை என்னைக்கிடா உன் அப்பா அடிச்சிருக்காரு திட்டிருக்காரு, கோவமாக கூட ஒரு வார்த்தை பேசினது இல்லையே மகேஷ் அப்படின்றாங்க. அது என்னமோ சரிதான், ஆனால் எனக்கு இன்னைக்கு லீவ் போடணும்னு தோணுச்சு. கண்டிப்பாக அப்பா இல்லாட்டினாலும் ஸ்வேதாம்மா என்கிட்ட கோவப்பட்டிருப்பாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா சுடர்கிட்ட ஃபோன் பண்ணி உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடவா அப்படின்னு. இல்லை இல்லை வேண்டாம், சுடர் வேற போய் பேச மாட்டா, அப்புறம் மேம் கிட்ட எனக்கு ஃபீவர் இல்லைன்னு சொல்லிடுவா, அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க அப்படின்றாங்க. அதுவும் சரிதான், சரி ஓகே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. இப்போ வெற்றி அவரோட ரூம்ல போய் சுடர் வரைஞ்சு கொடுத்த அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு கண் கலங்கி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம கருணா மகேஷை பார்க்கறதுக்காக ரூமுக்கு போறாங்க. அவரு ரொம்ப சோகமா படுத்துக்கிட்டு இருக்காரு. ஆக்டிங் தான் ஆக்சுவலா. என்ன மகேஷ் என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு அம்மா என் கூட இருக்கணும்னு தோணுது. அம்மா இருந்தாங்கன்னா என்னை நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நீங்க எனக்கு ஃபீவர்னு தெரிஞ்சோம் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்கல்லப்பா. ஸ்வேதாமாவும் இன்னைக்குன்னு பார்த்து ஆஃபீஸில் ஏதோ மீட்டிங்னு சொல்லி போயிட்டாங்க. இன்னைக்கு நான் தனியாக இருந்தேன். வெற்றி அங்குளுமே வீட்டில் இல்லை இன்னைக்கு அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவர் வந்து தனிமையாக ஃபீல் பண்ணுறாருங்கிறதும் இதில் ஒரு பாயிண்ட் தான். அப்போது நம்ம கர்ணா சொல்கிறாரு, உன் அம்மாவை ஒரு பொம்பளை கத்தியால் குத்தி கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், நீ சின்ன பையனாக இருந்ததுனால இதெல்லாம் உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியல. இப்போ நான் சொல்கிறேன்டா, உன் அம்மா அவங்களாவே இறந்து போகலை, அவங்கள கத்தியால் குத்தி கொண்டு இருக்காங்க. அது யார் என்னங்கிறத தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒருத்தர் இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கெஸ் பண்ணி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம். ஆனால் இப்போ அவங்க வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு அப்பாவுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்கடா. நானும் ஸ்வேதாமாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு உறுதுணையாக இருக்கும், உனக்கு அம்மா கிடைச்சிருவாங்க அப்படின்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் அதெல்லாம் நடக்காது போல இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாரு நம்ம கருணா. இப்போ நம்ம மகேஷ் இருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிடுறாரு. அவரால் இதை ஏற்றுக்கவே முடியல. ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லலைன்னு கூட கேட்க முடியாது. ஏன்னா
இந்த விஷயம் தெரிஞ்சா மகேஷ் எவ்வளோ ஹர்ட் ஆகுறாருன்னு தெரியுது. தெரியாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு மகேஷ். இதே யோசிச்சுட்டு இருக்காத, நீ சரியாகணும், நீ நல்லா படித்து பெரிய ஆளாகணும், கண்டிப்பாக நீ உனக்குன்னு ஒரு அடையாளத்தை இந்த ஊரில் பதிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு நீ வா சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நான் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லிடுறாங்க. கர்ணா எந்திரிச்சு போயிடுறாரு. இப்போ மகேஷ் அதையே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட ரூமை பார்க்கணுன்னு தோணுது. போய் பார்த்தா லாக் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பாக வேலைக்காரியாக இருக்கிற அந்த அம்மாவுக்கு கிட்ட தான் கீ இருக்கும், எங்கே இருக்கணும் அவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறதுனாலையும் இவங்க யாருக்கிட்டையாவது கேட்டு ரூமை ஓப்பன் பண்ணலான்னாலும் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால மறுபடியும் மகேஷ் அமைதியாக போய் ரூமில் படுத்துக்கிறாரு. ரொம்ப சோகமாக இருக்கிறதுனால ஸ்வேதா ஃபீவர் தான் அதனால தான் அப்படி இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. வெற்றி மறுபடியும் மகேஷை சாப்பிட சொன்னால் நிஜமாவே ஃபீவர் இருக்குது, போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கூப்பிட்டா நான் வரலன்னு சொல்கிறாங்க. டேய் என்கிட்ட சும்மா ஃபீவர் மாதிரி ஆக்டிங்னு சொன்னேன், நிஜமாவே ஃபீவர் இருக்கேடா அப்படின்றாங்க. இல்லை அங்கிள் நான் தனியாக இருக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ரூம்லேயே கதவை சாத்திக்கிறாங்க. அடுத்த நாள் மகேஷ்க்கு ஃபீவர் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிற பிஸியில் இருந்துடுறாரு. சுடரை பார்க்குறதுக்கு வெற்றி வரல. லஞ்ச் டைம்லேயும் வர முடியல, ஈவினிங்கில் தான் வராரு. அப்படி வரும்போது சுடர் கோச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக என்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னீங்க மகேஷ்க்கு என்னாச்சுன்னு, நேற்றே வரல, இன்றைக்கும் அவன் வரல, என்னாச்சு சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கோவப்படுறாங்க. நான் சொல்லணுமா இல்லை நீ கோவமாகவே இருக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஆனால் நான் கோவமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் ஃபோன் பண்ண முடியாதுங்கிறதுனால ஃபோன் பண்ணலை. அதே நேரம் மகேஷ்க்கு ஃபீவரு, அவன் நேற்று லேசாக தான் ஃபீவர் இருந்துச்சு, இன்றைக்கி நிஜமாவே அவனுக்கு ஹெவியாக ஃபீவர் இருக்குது, அதனால தான் அவன் வரலை அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தீங்களா, இப்போ எப்படி இருக்கான் அப்படின்லாம் கேட்கும்போது நல்லா தான் இருக்கான், இப்போ தான் சாப்பிட வச்சு விட்டுட்டு வந்தேன் அப்படின்றாங்க. என்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களா, நான் பார்க்கணும் அவனை அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரை கூப்பிட்டுட்டு போகிறாரு. அங்கே போகும்போது சுடரும் வெற்றியும் ஒன்றா வர்றதை பார்த்துட்டு கர்ணா பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்போ பார்த்து சுடரை ரிட்டன் கூட்டிகிட்டு போய் விடணும் தானே நீ, அதுக்குள்ளே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீ என் கூட வாடா அப்படின்னு கர்ணா சுடர வெற்றியை கூட்டிட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம மகேஷ் பார்த்தீங்கன்னா சுடரை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. எனக்கு ஃபீவர்லாம் சரியாயிடுச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. அப்போது அங்கே இருக்கிற அந்த மெய்டு வேலைக்காரி இருக்காங்களே அவங்கள கூப்பிட்டு எங்கள் அம்மாவோட ரூம் சாவி கொடுங்கன்னு. ஸ்வேதாமாவுக்கு தெரிஞ்சால் கோச்சிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன் ப்ளீஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த சாவியை வாங்கி போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு அவங்களோட திங்ஸ்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் சுடர் அந்த டைரியை பார்த்து அவங்க எழுதியிருக்கிறதெல்லாம் படித்து அந்த கவிதை மாதிரி எழுதியிருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா வந்தா நீ வேணா வச்சுக்கோ அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் எடுத்து பேக்ல வச்சுக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் இருக்கு பாரு, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோனா, அதெல்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லிடுறாங்க. இப்போ கீழே போய் பேசிட்டு இருக்கும்போது மகேஷ் அவங்க அம்மாவை ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க உங்க கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சுடர் சொல்ல, எங்கள் அம்மாவை யாரோ நைஃப்பில் குத்தி கொண்டுட்டாங்க, அதை சொன்னதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன், அதனால தான் எனக்கு ஃபீவர் வந்துச்சு அப்படின்லாம் மகேஷ் சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பாக தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கும், அதெல்லாம் நீ ஒன்றும் யோசிக்காத, சீக்கிரமாகவே தப்பு பண்ணவங்க கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க சுடர். இது எல்லாத்தையும் கர்ணா எதார்ச்சியாக கேட்குறாரு. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க, அது போல தான் கர்ணாவுக்கு ஃபீல் ஆகுது. அப்போ வெற்றியும் கூடவே வந்துடுறாரு உள்ள. போன வேலை முடிஞ்சதா கேப்டன் அப்படின்னு சொல்லி சுடர் கேட்குறாங்க. முடிஞ்சதுரா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்க, வீட்டில் தேடுவாங்க அப்படின்றாங்க. சரி வாடா பாப்பா விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு கர்ணாவும் கூட கிளம்ப, இல்லை கர்ணா உனக்கு எதுக்கு அலைச்சல், மகேஷ் தனியாக இருக்கான் பாரு, அவன் கூட இரு, ஸ்வேதாவும் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு சுடரை கூப்பிட்டு கிளம்புறாங்க. எனக்கு தெரியும்டா நீ எதுக்கு அவாய்ட் பண்ணுறேன்னு, சீக்கிரமாகவே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன்னு கர்ணா மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போது நம்ம சுடரோட பேக்கை எடுத்துக்கிட்டு நம்ம வெற்றி அந்த பர்டிகுலர் இடத்துல காரை நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. சுடர் பேசிக்கிட்டே அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க. வழக்கத்துக்கு மாறாக இன்றைக்கி என்ன பேக் ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னு எதார்ச்சியாக தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுல பார்வதியோட டைரி இருக்கு. என்ன டைரி எல்லாம் யூஸ் பண்றாளா சுடர், அப்போ இதுல நிறைய விஷயங்களை எழுதியிருப்பா இல்ல அப்படிங்கிற மாதிரியும் பிடிச்ச விஷயங்களை எழுதியிருப்பா அப்படின்னு யோசிச்சு சும்மா ஆசையா ஓபன் பண்ணி பார்த்தா அது பார்வதியோடது அப்படின்னு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் தான் அந்த பார்வதி சாகிறதுக்கு முன்னாடி எழுதின அந்த வார்த்தைகள் அதுல இருக்கு கர்ணாவை பத்தி. அதை படிச்சுட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாரு நம்ம வெற்றி. அதுக்கப்புறம் சுடரோட பேக் இல்லாமல் உள்ளே போகிறதுனால நம்ம அபி கேட்குறாங்க ஸ்கூல் பேக் எங்கே அப்படின்னு. கேப்டன் கிட்டே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. மகேஷை போய் பார்த்துட்டு வந்தியா, எப்படி இருக்கான் அப்படின்னு. நல்லா தான் இருக்கா, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்க அம்மாவை யாரோ நைஃபால் குத்திட்டாங்கன்னு சொல்லி இறந்துட்டாங்களாம், அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போய் கேப்டன் கிட்ட பேக் வாங்கிட்டு வரேன், நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி வெளியே போகிறாங்க. போனால் நம்ம வெற்றி அந்த டைரியை பார்த்து அழுதுட்டு இருக்காரு. என்னாச்சு, ஸ்கூல் பேக்கை எதுக்கு நீ வாங்கி வச்சிருக்கிற அப்படின்னு கோவமாக கேட்டுட்டு இருக்காங்க. இந்தா அப்படின்னு பேக்கை
கொடுத்துட்றாரு. அபி ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்டு அந்த டைரியையும் கொடுக்குறாங்க. எதுக்கு இது அப்படின்னு. இது பார்வதி அக்காவோடது, இதில் என்ன இருக்குன்னு படிச்சு பாரு அப்படின்னு வெற்றி சொல்கிறாரு. பார்வதி அக்காவோடதுங்கிறதுனால நம்ம அபியும் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி படித்து பார்க்குறாங்க. நிறைய கவிதைகள் இருக்குது. எதிர்காலத்தை நினச்சி அவங்களுக்கு எவ்வளோ ஆசைகள் இருந்திருக்கு அப்படிங்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுதுன்னு. அதெல்லாம் முக்கியம்ல, கடைசி பேஜில் பாரு அப்படின்னு சொல்லி எடுத்து காமிக்கிறாங்க. இதை படின்னு. அதில் வந்து கர்ணாவை பற்றி எழுதியிருக்காங்க. அவங்க சாவுக்கு கர்ணா தான் காரணங்கிறது தெளிவாக இருக்குது. மகேஷை கர்ணா கிட்ட ஒப்படைக்கவே கூடாது அப்படின்னு அதில் எழுதியிருக்காங்க. இதை கேட்டு அபி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. இது எப்படி கிடைச்சிது அப்படின்னு கேட்குறாங்க. எப்படியோ கிடைச்சிது, ஆனால் நீ ஏன் இத்தனை நாளாக கர்ணா தான் இதை பண்ணான்னு சொல்லாமல் இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. சொன்னால் என்ன நீ நம்பியிருப்பியா அப்படின்னு. ஆனால் எப்படி இவ்வளோவையும் பண்ணிவிட்டு அவன் குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இருக்கான். நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிடு அபி அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழ போகிறாரு. இங்கே பாரு, தேவையில்லாமல் திரும்ப திரும்ப இதை பற்றி பேச வேண்டாம். இந்த எவிடன்ஸ் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு கர்ணாவுக்கு தெரிஞ்சால் கூட அவ்வளவுதான். உன்னை என்ன சுடர் ஐயா அண்ணன் ஃபேமிலின்னு எல்லாரையுமே அவன் க்ளோஸ் பண்ணிடுவான். அதுக்கு முன்னாடி இது பத்திரப்படுத்தணும். எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் இதை வெளியே கொண்டு வரணும். இது என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க. இது சுடரோட பேக்கில் வச்சுடு, இதை எதுக்காகவும் எடுக்க வேண்டாம்னு சுடர்கிட்ட சொல்லிடு அப்படின்றாங்க நம்ம வெற்றி. சரி ஓகே அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைரியை அபி உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. பிரபாகரனுக்கு கால் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து அனுப்புகிறாங்க. அது எழுதியிருக்கிறத வச்சு இது போதும் நீங்கள் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஆனால் கர்ணா தான் குற்றவாளிங்கிறத நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியல. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் பார்வதி தான் எழுதுனாங்க அப்படின்னும் நம்மளால் இப்போ கண்டுபிடிக்க முடியாது உடனே அப்படிங்கிற மாதிரிலாம் பிரபாகரன் சொல்கிறாரு. ஆனால் முக்கியமாக வெற்றிக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டண்ட்டே. ஏன்னா அவர் தான் கர்ணாவை கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு கர்ணா எப்படிப்பட்ட ஆளுங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, கர்ணாவை என்ன பண்ண போகிறாரு வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.